எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சில்லி சிக்கன் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு கோழிக்கறி ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்குதுங்க. இப்போ இந்த கறியை ஒரு 3 தடவைக்கு நல்லா அலசிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. இது போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா சாந்தெல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி கறியில் பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது வீட்டிலேயே அரைச்சது. பட்டை லவங்கம் எல்லாமே இதிலே சேர்த்துருக்குதுங்க. மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. ஒரு மசாலா போடுறப்பையும் பெரட்டி விட்டோம்னா தான் சாந்து நல்லா உள்ளே இறங்குங்க. எசன்ஸ் எல்லாம் நல்லா ருசியாகவும் இருக்குங்க, பஞ்சு மாதிரி இருக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த தயிர் எலுமிச்சப்பழம் இதுலேயே தண்ணி வருங்க. அதனால தான் சிக்கனை அலசி வச்சுட்டு திரும்ப புழிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டோம்னா தண்ணி இல்லாமல் இருக்குங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளார இறங்குங்க கறிக்குள்ளார. இப்போ இது ஒரு 2 மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணுங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அப்போ தான் அது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஊற வச்சதை எடுத்து ஒரு வாணல் வச்சு அடுப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டை மட்டும் உள்ளார எடுத்து போட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் காய்ச்சல் எவ்வளோ இருக்குது, சரியாக இருக்குதா வேக்காடுன்னு. போட்டதுக்கப்புறமா ஒரு துண்டாக எடுத்து உள்ளார சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அனலை நல்லா சிம்மில் வச்சுக்கலாங்க. அனல் கம்மியாக வச்சு பொறுமையாக வேகட்டுங்க. நல்லா பொறுமையாக வெந்தாதாங்க உள்ளே நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா ருசியாக இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்குங்க. வேகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடுங்க. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சில்லி சிக்கன் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. இதே சில்லி சிக்கனு இது வேறு மாதிரி கூட செய்யலாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.